அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய பொழுது நல்லபடியாக காலையிலிருந்து நிகழ்வுகள் நல்லபடியாக சின்னதாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் சவுத் வெஸ்ட் லண்டனில் சிறிய மண்டபத்தில் நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கும் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வருக வரவேற்று கேம்ஸ் மீடியா சார்பில் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு என்னுடன் நடாமோகன் அடுத்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவார். பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி பல மேடைகள் கண்டு 120 அடைந்த பொழுது கேம்ஸ் மீடியா அவர்களுடன் இணைந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த சிந்தித்ததன் விளைவாக லண்டனில் பல பகுதிகளுக்கு நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த தலைமுறை கலை, கலாச்சாரம், பண்பாடு, சமூக ஒற்றுமை, எம்மவர் படைப்புகள், அதாவது நமது குழந்தைகளில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது சிறியதோ பெரியதோ அவர்களுக்கு தளவமைத்து கொடுத்து குடும்பங்களை ஒருங்கிணைத்து நமது சமூகம் புலம்பெயர்ந்து 15 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பல நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் நாங்கள் ஒரு சிறு கிராமம் ஒன்று கூடுவது போல் லண்டனில் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம். இது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சியாக செல்வதற்கு குழந்தைகள், பெற்றோர்கள் முன்வந்து தங்களது திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு தளம் அமைத்து கொடுக்க நம்முடன் இணைந்து வாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றோம். பல குழந்தைகளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமல் இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் மேடையேற முடியாமல் அவர்கள் கலைத்திறன்களுக்கு தளமின்றி அவர்களுக்கு ஊக்கமின்றி ஒரு சில கட்டத்துடன் கலை உணர்வை கைவிடும் கட்டத்தை அடைந்து கொடுக்கின்ற இந்த வேளையில் 50,000 பவுண்ட் செலவழித்து ஒரு குழந்தையை அரங்கேற்றும் மேடைகள் பல உண்டு. 50 குழந்தைகளை ஒரு 500 பவுண்ட் செலவிலே மேடையேற்றி அனைவரையும் கௌரவித்து அவர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அவர்கள் செயற்பாட்டுக்கு நல்வழி அமைக்க ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ நெட் ஃபார் டிவி செயற்பாடு ஐரோப்பாவிலும் பறந்து வருகின்றது. அந்த வகையில் லண்டனில் இந்த வருடம் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊருக்குள்ளும் எவர் அழைத்தாலும் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற, அவர்களுடன் இணைந்து மேடையேற, அவர்களுடன் ஒரு கூட்டு முயற்சியாக, அதாவது அந்த நிகழ்வை ஒருங்கிணைந்து செய்யும் நோக்கத்துடன் எவருடனும் செயற்பட ஆரம்பித்ததின் கட்டமே இன்று 3வது மேடையாக சவுத் வெஸ்ட் லண்டனுக்கு வந்திருக்கின்றோம். இன்று இங்கே வந்திருக்கும் குழந்தைகள் அவர்கள் எந்த மொழியிலும் எந்த வகையான உடையை கொடுத்து அவர்கள் என்ன திறமை இருக்கோ அதை வெளிக்கொண்டு வர முடியும். அடுத்து கேம்ஸ் மீடியாவை பொறுத்தவரை ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் கேம்ஸ் ஸ்டுடியோவாக ஆரம்பித்து கடந்த 10 ஆண்டுகள், தற்பொழுது கேம்ஸ் மீடியா டிவியுடன் இணைந்து நம்மவர் நிகழ்வுகளை நேரலையாக எடுத்து வரும் ஒரு முயற்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். IPTV சேனல் உருவாக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ நெட் ஃபார் டிவி என்று ஒரு முக்கிய விஷயத்தை அடுத்து ஒரு சில நிமிடத்தில் உங்களுக்கு அறிய தருவார்கள். லண்டனில் எந்த ஒரு தமிழ் ஊடகத்திற்கும் இல்லாத ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றம் சர்வதேச அளவில் ஒரு பெரும் அங்கீகாரம். ஆகவே இது ஒரு 2014ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ நெட் ஃபார் டிவி கிடைத்திருக்கும் பெரியதொரு தளம். அந்த தளம் பரமாகவும் செயற்படுவதற்கு உங்களது மனங்களிலிருந்து வெளியே, உள்ளங்களிலிருந்து, அடித்தளத்திலிருந்து கலை உணர்வு எதுவாக இருந்தாலும் வெளிவர வேண்டும். அது உங்களது கல்வி, பொருளாதாரம், கலை, கலாச்சாரம், பண்பாடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. கடந்த ஆண்டு சர்வதேச அளவில் ஒரு தமிழன் இமெயிலை கண்டுபிடித்த சிவா ஐயாத்துறை பெரும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக அறிவிக்கப்பட்டிருந்தார். 14 வயதிலே இமெயிலை கண்டுபிடித்தவர் ஒரு தமிழன் என்று நாம் பெருமைப்படுகின்றோம். அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆடியோவில் நீண்ட விவாதங்களும் கருத்துக்களும் வெளிவந்து அவருக்கும் ஃபர்ஸ்ட் ஆடியோ நிறைய
நிறைய விஷயங்களை நமது மக்கள் மத்தியிலிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். அன்றைய செய்தி நான் இரவு கேட்டுக்கொண்டிருந்தவுடன் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அடுத்து இந்த வாரம் பிபிசியில வந்த செய்தி, அடுத்து ஈழத்தமிழர் 30,000 பேர்கள் விண்வெளி பயணத்திற்கு தயாராகிற இடத்தில் ஈழத்தமிழ் பெண்மணி லண்டனில் இருந்து முதலாவதாக செல்வதற்கு, அதாவது முதலாவது ஈழத்தமிழர் என்று நாம் பெருமைப்படுகிறோம். எனவே நமது பிள்ளைகள் சரித்திரத்தில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது வரலாற்று முக்கியத்துவம். என எண்ணி நாம் பெருமைப்பட வேண்டும். இப்படி செய்திகளை எம்மவருக்குள் பகிர்வதும் அந்த அவர்களின் ரோல் மாடல், அதாவது அவர்கள் எப்படி வந்தார்கள் என்பதை சற்று நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். சிவா ஐயாத்திரை ஒரு குக்கிராமத்தில் வளர்ந்தவர். அவரது முயற்சியும் அவர்களுக்கு பெற்றோர்கள் கொடுத்த ஒத்துழைப்பும் அவர் பணியாற்றிய இடத்தில் அந்த நிறுவனம் கொடுத்த ஒத்துழைப்பும் அவரை பெரும் மாற்றத்துக்கு உண்டாகி, ஆனால் அவர் சொந்த மண்ணில் எடுத்த முயற்சி அவருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என்பதை அது கொடுத்து கூறியிருந்தார். ஆகவே அவர் புலம்பெயர்ந்த தேசத்தில் தனது திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு சுதந்திரமாகவும் ஒரு அதாவது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் சிறந்த முறையை தனது ஆய்வை மேற்கொள்ள வசதி அமைந்தது. ஆனால் சொந்த நாட்டில் அவர் அதை திறம்பட அங்கு செய்ய முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு அவர் அமெரிக்க எம்பசியில் தஞ்சம் அடைந்து அங்கிருந்து வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. ஆகவே தயவு செய்து நமது பிள்ளைகளின் செயற்பாடுகள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் சிறந்த செயற்பாடுகளுக்கு முன்னெடுக்க பெற்றோர்களை நீங்கள் களம் அமைத்துக் கொடுங்கள். அவர்களை கூட்டுக்கிளிகளாக்காதீர்கள். அவர்கள் சிறந்த வழியில் ஒரு பறவையாக, சுதந்திர பறவையாக பறப்பதற்கு களம் அமைத்துக் கொடுங்கள். அந்த வகையில் நாங்கள் சிறிய வடிவமாகத்தான் முன் வந்திருக்கின்றோம். ஆனால் நமது நோக்கம் பெரிது. அடுத்த தலைமுறை ஒரு பலத்தினர் கொண்ட கலை, கலாச்சார, பண்பாடு கொண்ட தளங்களாக ஐபிடிவியில் உலகம் பூரா இருக்கும் ஈழத்தமிழ் குழந்தைகள் நமது ஐபிடிவி பாக்ஸில் தங்கள் திறமைகளை ஒருங்கிணைத்து கொண்டு வருவதற்கான இது ஒரு தளம். நாம் இரவு பகல் நான் நினைக்கின்றேன் நானும் அடிக்கடி நமது நோக்கம் பற்றி கலந்துரையாடுவோம். மனந்திறந்து ஒளிவு மறைவின்றி. அப்படி நீங்கள் மனைவிகள், நீங்கள் அழைக்கும் இடங்களுக்கு நாங்கள் பெற தயாரிக்கிறோம். நமது தளத்தில் எய்ம்ஸ் மீடியா ஃபர்ஸ்ட் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் எப்போது அழைங்கள். உங்கள் கருத்துக்களை, உங்கள் விஷயங்களை வானிலை கொண்டு வாருங்கள். அடுத்து எய்ம்ஸ் மீடியா ஒரு சிறந்த முறையில் ஒரு ஸ்டுடியோ உருவாக்கி இருக்கிறோம். உங்கள் குழந்தைகளை திறமைகளை வீடியோவாக பதிவு செய்து ஐபிடிவி சேனலில் எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவதற்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கிருக்கும் சமூக அமைப்புகள் கலை பண்பாடு சம்பந்தமாக அவர்கள் விரும்பினால் அந்த தளத்தை பாவித்து தாங்கள் இதுவரை என்ன செய்தோம், இனிமேல் என்ன செய்ய போகின்றோம் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வதற்கு நாம் உதவி செய்ய தயாராக இருக்கின்றோம். எதிர்வரும் பொங்கலில் இருந்து வாராந்தம் ஃபர்ஸ்ட் ஆடியோ நெட் ஊடாகவும் எய்ம்ஸ் மீடியா ஊடாகவும், குறிப்பாக எய்ம்ஸ் மீடியா இங்கிருக்கும் சமூக அமைப்புகளை நேரில் சந்தித்து அவர்கள் நாட்டில் இதுவரை என்ன செய்தார்கள், இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள் என்ற விஷயங்களை பேட்டி கண்டு வெளிக்கொண்டு வர இருக்கின்றோம். எனவே மக்களாகிய நீங்கள் உங்கள் மத்தியில் யாராவது சமூக தொண்டர்கள் பணியாற்றி கொண்டிருந்தால் அமைப்பு ரீதியாவோ தனிப்பட்ட ரீதியாவோ அவர்களுடைய தொடர்புகளை நமக்கு தாருங்கள். நாங்கள் அவர்களை நாடி அவர்கள் இதுவரை அந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள், இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெளிக்கொண்டு வர வேண்டும். இதில் பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒளிவு மறைவின்றி தெளிவாக மக்கள் மத்தியில் சரியான செய்திகள் எடுத்துச் செல்லப்பட வேண்டும். அவர்கள் செய்யும் சேவை அங்குள்ள மக்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த குழந்தைகள் இந்த வருடம் ஒரு புதியதொரு வடிவத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பது எய்ம்ஸ் மீடியாவின் நோக்கம். அதாவது சிறு வயதிலிருந்து சேமிப்பு என்பதை கையாளுவதற்கு நாம் ஒரு சிறு உதாரணத்தை கூற விரும்புகின்றோம். அதாவது தினமும் 20 பென்ஸ் அந்த குழந்தைகள் சேகரித்து அந்த பணத்தை எமது உறவுகள் தாயகத்தில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இருப்பவர்கள் அந்த குழந்தைகளை தங்கள் ஊரில் இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் கல்வி, அவர்களுக்கு தேவையான உதவிகளுக்கு அவர்களே தொடர்பு கொண்டு செய்வதற்கு வடிவமைத்துக் கொடுங்கள். எமது குழந்தைகள் அங்குள்ள குழந்தைகளுடன் உறவு உருவாக வேண்டும். அவர்கள் இன்றைக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியினால் அவர்களுடன் இமெயில், ஸ்கைப் போன்ற
தொழில்நுட்பங்கள் பாவித்து அவர்களது கல்வி மற்றும் கலை பண்பாடு அங்கு நடக்கும் செய்திகளை வெளிக்கொண்டு வந்து இந்த வானொலியில் இந்த பிள்ளை உண்மையான செய்திகளை அங்கிருக்கும் உறவுடன் பெற்று உலகத்துக்கு அறிய தருவதற்கு தளமாக பாவியுங்கள். இங்கு 15 லட்சம் மக்கள் புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்றோம். நாட்டில் 35 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த தமிழர்கள். ஆனால் அதில் யுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு சில லட்சங்கள். ஆனால் 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கின்றன. இன்று இங்கு இல்லங்களாக, முதியோர் இல்லங்களாக அங்கே இருந்தால் பரவாயில்லை, பல இல்லங்கள் என்று கூறப்படுகின்றன. அந்த இல்லங்கள் அப்படி இருப்பதை விட பாடசாலைகளுடன் சேர்ந்த விடுதிகளாக இருந்து கல்வியும் அவர் கல்வி கற்றபின் தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டு பொறிமுறையில் செல்வதுதான் நல்லது என எமது கருத்து. ஏனென்றால் இன்று பல இல்லங்கள் பலவிதமான கோணங்களில் பலவிதமான தவறான வழிகளில் செல்கின்றன. கல்வி கூடங்களுடன் இணைந்திருந்தால் அங்குள்ள அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அரசு அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே அதை கொஞ்சம் சற்று மாற்றம் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, யுத்தம் முடிந்த இன்றைக்கு 5 வருடங்கள். ஆனால் இன்னும் அங்கு பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் அந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் நேரடியாக பார்ப்போமானால் எந்த ஒரு அமைப்புகளுக்காக போக தேவையில்லை. உண்மையிலே சொல்லுகிறேன். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு குடும்ப புலம்பெயர் தேசத்தில் தத்தெடுப்பார்கள்.